உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமு சத்யபிரபாகரன். ஸோ ஜிபிபி கேடில் கிட்டத்தட்ட நம்ம $1 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். செல் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ் இந்த செல்லிங்கை வந்து ஹோல்டிங் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டரை வந்து நம்ம ஏன் பண்ணோம், ஸோ அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய கதை என்ன கான்செப்டில் நம்ம இந்த ட்ரேடிங்கை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் எடிட் பண்ணி நம்மளுடைய முரட்டுக்காலை அஃபீஷியல் குரூப்பில் முதல்ல நம்ம இதை அப்லோட் பண்ணிடலாம். சரி, நம்ம 1வது ட்ரேட்லேருந்து இது வரைக்கும் ஆக்சுவலாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இதை நம்ம அப்லோட் பண்ணிடலாம் ஆக்டாஃபெக்ட். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்மளுடைய அஃபீஷியல் முரட்டுக்காலை டெலிகிராம் குரூப் ஆக்சுவலாக. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போது 38வது ட்ரேடிங்களா. ஸோ நேற்று வந்து $2 புக் பண்ணியிருக்கோம். ஸோ 37, 36. ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம 1வது ட்ரேடிங்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம், எவ்வளோ லாஸ் புக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? சரிங்க நண்பர்களே, எந்த ஒரு ட்ரேடிங் பண்ணாலும் ஸோ 2 கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரேடிங் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? ஸோ இந்த என்ட்ரி பாருங்கள், ஆக்சுவலாக ஜிபிபி கேடில் இப்போ கரண்ட்டாக நான் ரன் ஆகக்கூடிய இந்த இருங்க கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். கரண்ட்டாக ரன் ஆகக்கூடிய இந்த கேண்டில் தான் ஆக்சுவலாக நான் வந்து செல் பண்ணியிருக்கேன் 0.01 லாட் சைஸில். ஸோ என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்னென்னா, இவன் பாருங்கள் கண்டினியூஸாக கிட்டத்தட்ட பாருங்கள், இப்போ இதனுடைய இந்த கேண்டிலோட லோ வந்து பார்த்திங்கன்னா 1.65161. ஸோ 150 கூட வச்சுப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டே ஆகாமல் மேலே போயிருக்கு. ஸோ கரெக்டுங்களா? ஸோ 4 இப்போ 5வது கேண்டில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த 4 கேண்டில்லே வந்து பார்த்திங்கன்னா 1000 பாயிண்ட்டுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 1100 பாயிண்ட் போயிருக்காப்புல. சரி, இப்போ ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் இவன் கொடுப்பான் அப்படின்றது தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்களாக தான் நம்ம மார்க்கெட்டில் நம்மளுடைய கிளாஸில் நம்ம கற்றுக் கொடுப்போம். ஒன்று ஸ்ட்ராட்டஜி கற்றுக் கொடுப்போம், 2வது மார்க்கெட்டை புரிஞ்சிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்போம். ஸோ எப்படின்னா, இப்போ நான் ஒரு 5 ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன்னு நான் வச்சுப்போம். இப்போ 5 ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்தா இப்போ நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி ஆகணுமா? கரெக்டாக 1 ஹவருக்கு ஒரு முறையோ, இல்லை 5 மணி நேரத்துக்கு ஒரு முறையோ, இல்லை 10 மணி நேரத்துக்கு ஒரு முறையோ, இல்லை எப்படியோ ஒன்று உங்களுக்கு டைம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி ஆகணுமா? அப்போ என்னென்னா, நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ண ஒரு புரிதல் கண்டிப்பாகவே, மார்க்கெட் பற்றிய ஒரு புரிதல் கண்டிப்பாகவே உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நான் வந்து கண்டினியூஸாக ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம 1 ஹவருக்கு ஒரு முறை நான் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறதுனால எனக்கு ஒரு புரிதல் இருக்குது. ஸோ இங்கே வந்து எந்த ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷனும் இல்லை பாருங்கள். ஒரு ஸ்ட்ராட்டஜினா நான் கேண்டில் ஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி என்னோடய ஸ்ட்ராட்டஜி இருக்குமா? ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே எந்த ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷனும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச 2 கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒன்று என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 1100 பாயிண்ட்டுக்கு மேலே 1000 பாயிண்ட்டுக்கு மேலே ரீட்ரேஸ்மெண்ட்டே ஆகாமல் போயிருக்கு. ஒன்று. 2வது கேண்டிலோட பாடி சைஸ் பாருங்கள். ஆக்சுவலாக முதல்ல ஒரு பெரிய கேண்டில், அதுக்கடுத்து ஒரு சின்ன கேண்டில், அது க்ரீன் கலர் கேண்டில் பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் லென்த்து. சரிங்களா? ஒரு பெரிய கேண்டில், அதுக்கடுத்து கேண்டில் அதோட சின்னது, அதுக்கடுத்து கேண்டில் அதோட சின்னது, அதுக்கடுத்து கேண்டில் அதோட சின்னது. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, பையிங் ப்ரெஷர் வந்து இருக்க குறையுது. பை தான் ஆகுது, பட் இருந்தாலும் பையிங் ப்ரெஷர் குறையுது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்குதா? அப்போ 2 கன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. ஸோ இதை வச்சு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு $1 நம்ம புக் பண்ணலாம். 0.01 லாட் சைஸ்க்கு $1 நம்ம புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த செல்லிங்கை நான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறோமா இல்லை லாஸ் புக் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் 1 or 2 கேண்டிலில் கொடுப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரிங்களா? 150 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேண்டில்லே சேம் கேண்டில்லே இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்குது. 5:15 ஆகுதுங்களா? ஸோ இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இது ஜிபிபி கேட். ஆக்சுவலாக இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டாஃபெக்ஸில் காப்பி ட்ரேடிங் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாஸ்டர் அக்கௌண்ட். ஆக்சுவலாக இது ப்ராஃபிட்டோ இல்லை லாஸை புக் பண்ணால் நான் உங்களுக்கு ஆக்டாஃபெக்ஸில் ஓப்பன் பண்ணி இந்த ஜிபிபி கேட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிபிபி கேடு செல்லு. ஸோ நான் உங்களுக்கு அது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? சரி, ட்ரேடிங் பாருங்கள். ஜிபிபி கேடு செல்லுங்களா? ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு 0.5 USD இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஓப்பனில் இருக்குங்களா? ஸோ 0.5 USD ரன்னில் இருக்குது. நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகுது. சரி, இப்போ இது க்ளோஸ் ஆகட்டும். அந்த ஆர்டர் இப்போ ப்ராஃபிட்டோ இல்லை லாஸ்ட்லேயோ க்ளோஸ் ஆகட்டும். நான் திரும்ப உங்களுக்கு நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்புறம் 5 பேர் ஆக்சுவலாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய மன தைரியத்தை பாராட்டி
என்னோடய வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து நம்ம என்னன்றதை பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ வந்து MT4 ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக அதே பிளேஸில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. சரி, ஓகே. ஸோ வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். நியர்பை டார்கெட்டில் ஆக்சுவலாக இருக்காப்புல. ஸோ கிட்டத்தட்ட $1 மேலே புக் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 150 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட் செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நியர்பை டார்கெட்டில் தான் இருக்குது. ஸோ நம்மளோட டார்கெட்டை ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இந்த ஸ்ப்ரெட் லெவலில் தான் இருக்குது இப்போ. ஸோ நம்மளோட டார்கெட் ரீச்சு தான். அந்த ஸ்ப்ரெட்டு வித்தியாசம் மட்டும் இருக்குது. 162ல் இருக்குது. நம்ம 150ல் நம்ம டார்கெட் செட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைல். நம்ம ஒரு என்ட்ரி இல்லை ஒரு பண்ணுறோம்னா, ஒரு பையர்ஸ் இல்லை பண்ணுறோம்னா சம்திங் ரீசன் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ரீசன் கண்டிப்பாகவே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் ஆக்சுவலாக 2 ரீசன் சொல்லியிருந்தேன். நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிடுச்சு. சரிங்களா, செல்லெல்லாம் போயிடுச்சிங்களா. ஸோ நம்மளோட டார்கெட் வந்து ரீச் பண்ணிட்டாப்புல. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸோ GBPRல $1 புக் ஆகிடுச்சிங்களா. $1.13 நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நான் இதில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், ஆக்டாஃபெக்ஸில் நம்மளோட காபி ட்ரேடிங்கில் சத்தியாகரன் ட்ரேட்ஸில் போனோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா 1.12 சரிங்களா. ஸோ 45 மினிட்ஸ் வந்து நம்ம ட்ரேடிங் எக்ஸிக்யூஷனில் இருந்திருக்கு. $1 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் ஆஸ் பர் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸ்ட்ராட்டஜி இதே போல் தான், சேம் தான். இந்த மாதிரி தான் நம்மளுடைய ட்ரேடிங் ஸ்டைல் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவோம். நம்மளுடைய லைவ் ட்ரேடிங்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணலாம். சரிங்களா. ஸோ அது ட்ரேடிங் கான்செப்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணலாம். சரிங்க நண்பர்களே, நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வளர்க தமிழ்.